ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிக்கலாமா? கொஞ்ச நேரம் உலகத்தின் ஆழத்திலிருந்து இந்த நெந்து காலத்தில் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் ஸ்தோத்தரிங்க, மனதார வாழ்த்துங்க, ஸ்தோத்தரிங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வருகிறார். நான் உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவேன், சீரியஸ்லி ஆண்டவர் நடத்துகிற விதமே அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிரந்தரமற்ற உலகில், ஆபத்துகள் நிறைந்த உலகில் பலவிதமான பிரச்சனைகளும், வியாதிகளும், வறுமைகளும், போராட்டங்களும், சண்டைகளும், வாரும், பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் நிற்பதும், நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த எசேக்கியேல் நம்ம வாசித்தோம்ல, அவன் அழிந்து போவது ஆண்டுடைய சித்தம் அல்ல, அவன் பிழைத்திருப்பதே ஆண்டுடைய சித்தம். சொல்லி சோமன், ஆண்டவரே, நான் அழிந்து போவது அவனுடைய சித்தம் அல்ல, நான் பிழைத்திருப்பதே உங்கள் சித்தம். நான் பிழைத்து உண்மை குறித்து பாடணும், பேசணும், சாட்சியா நிற்கணும். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த காலங்களிலே ஆண்டவர் அருமையாய் நடத்துகிறார். அநேகர் ஃபாஸ்டிங் வழியாக நடத்துகிறார், அநேகர் ப்ரேயர் வழியாக நடத்துகிறார், அநேகரை பைபிள் ரீடிங் வழியாக நடத்துகிறார். ஆண்டவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாம் தொழுது கொண்டா போதும், அவரை வொர்ஷிப் பண்ணா போதும். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் போதும். கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோருக்காகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். திருமண வாழ்க்கைக்காக, குழந்தை பேருக்காக, வேலைக்காக, படிப்புக்காக. ஏன்னா இந்த காலத்தில் அநேக ட்ராப் அவுட்ஸ், அதன் மத்தியிலே பிள்ளைகள் படித்து முடித்திருக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். பைபிள் முழுசும் இந்த நன்றியுள்ள இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுமே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும், பாதுகாத்து நடத்துங்க, பராமரித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க என்ற பாடலை பாடலாம். பழைய பாடல் தான், தெரிந்த பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. சிறுவன் தொட்டுனையோரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தொட்டுனையோரு செல்ல பிள்ளை போல் காத்த, உரிமை தந்தை என்றென்னும் உயிரோடு இருப்பான் உன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. கப்பலின் அடி தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதறும் முன் சத்தம் கேட்டார், கடல் பூசல் அமர்த்துவார். கப்பலின் அடி தட்டில் களைப்புடன் தூங்குவார், சற்று கதறும் முன் சத்தம் கேட்டான், பூசல் அமர்த்திடுவார். எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் நீவார், எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் நீவார்,
ஏழை பிள்ளை உனக்கு ஏற்றைய தந்தை என்றன்பா ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமோ, உறக்கமில்லாதவர்கண் விண்ணை உன்னை விட்டொழியுமோ. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமோ, உறக்கமில்லாதவர்கண் உன்னை விட்டொழியுமா. இந்நீல மீதிலோனக்கென்ன வந்தாலும் சும்மா, இந்த நீலம் மீதினில் என்ன வந்தாலும் சும்மா, இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாத போமா, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. உலக பேயுடல் ஆசை உன்னை மோசம் செய்யாது, ஊக்கம் வீடாத தீரு உளமுன்னை மறவாது. விலக பேயுடல் ஆசை உன்னை மோசம் செய்யாது, ஊக்கம் வீடாத தீரு உளமுனை மறவாது. இலக்கும் பரிசுத்தாவி எழில்வரம் ஒழியாது, இலக்கும் பரிசுத்தாவி எழில்வரம் ஒழியாது. என்றும் மாறா நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து, உலகம் பேய் உடல் ஆசை உன்னை மோசம் செய்யாது. உண்மை எனக்கு கீர்த்தனை பாட வராது, நீ நிறைய பாட கற்றுக்குங்க. கீர்த்தனையில் அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு. புதிய பாடல் மாத்திரமல்ல, பழைய பாடல்களை இதை என்னால் விளக்கவே முடியல. அவ்வளவு தமிழ் இலக்கியத்தோடு எழுதியிருக்கிறாங்க. உலக பேயுடல் ஆசை உன்னை மோசம் செய்யாது, ஊக்கம் வீடாதே தீரு உளமோனை மறவாது. இலக்கும் பரிசுத்தாவி எழில்வரம் ஒழியாது, இலக்கும் பரிசுத்தாவி எழில்வரம் ஒழியாது. என்றும் மாறா நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து, கடல் தன்னுக்கு அதிகாரி கர்த்தர் நீரறிவாயோ. கடல் தன்னுக்கு அதிகாரி கர்த்தர் என்றறிவாயோ. கடவாதிருக்கவில்லை கற்பித்தவர்க்கே செய்யே. விடுவாளோ பிள்ளையின் தாய் மேதினில் தனியே, விடுவாளோ பிள்ளையின் தாய் மேதினில் தனியே. மெய்ப்பாரனை நீ தியானம் விசுவாசித்திருப்பாயே, மெய்ப்பாரன் நீ தியானமும் விசுவாசித்திருப்பாயே. தாய் உன்னை மறந்தாலும் மறக்க மாட்டாளாம், விடுவாளோ நீ விசுவாசித்தா மேதினில அவர் உன்னை மறக்க மாட்டார். எவ்வளோ அழகா எழுதிக்கிறான் பாருங்க. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதரும் முன் சத்தம் கேட்டார் கடல் பூசல் அமர்த்துவார். எப்பேரிய போரிலும்
ஆயுதம். தாவீதுக்குள்ள எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் நீவா, ஏழை பிள்ளை உனக்கு எனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஏழை பிள்ளை எனக்கு ஏற்ற தந்தை என்பார். தாய் தந்தை இல்லாதவங்கலாம் இதை பாடினாலும் அழுதுருவாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. தாய் இல்லை, தந்தை இல்லை, ஆதரவா பேச ஆள் இல்லை, அந்த உண்மையான அன்பு கிடைக்கல. எவ்வளோ அழகா எதிராக இருப்பாருங்களேன். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். இங்க மாறா நண்பன் ரட்சகருடன் சேர்ந்து அப்படின்னு முடியும். சோமல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை சொல்லி மாத்திரம் சொன்னான். இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவர் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரே, வியாதி, மரணம், பயம், பலவீனம், நோய், வறுமை, கடன், எதிராளிகள், குழந்தை இல்லை, நிந்தை, அவமானம், கோர்ட் கேஸு, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் படப்படப்பு, என்ன செய்யறதுன்னு தெரியல. தவறான பாதைக்கு போக பிசாசு ஒரு பக்கம் இழுக்கிறார். என் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேணும்ன்ற ஒரு ஆசை இந்த பக்கம் எங்களை இழுக்கு. இதற்கு நடுவே நிறைய பேர் தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வெளியில உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏழைக்கு இறங்குகிறேன், இந்த ஏழைக்கு இறங்குங்கப்பா. அது இன்னொரு ஸ்டான்ஸா நான் ஜோபத்தோட பாடுறேன். இந்நீலமீதேலோனக் என்ன வந்தாலும் சும்மா, இந்த நீலமீதினில் என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம், உருக்கம் இல்லாதே போமா. இந்த பாட்டை நீங்க என்ன சேர்ந்து பாருங்க பார்ப்போம். இந்த நீலமீதினில் என்ன வந்தாலும் சும்மா இருக்குமோ அவர் மனம், உருக்கமில்லாதே போமா. போகவே போக அவர் மன இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். இருக்குமா அவர் மனம், உருக்கமில்லாதே போமா, ஒரு போதும் மறவாது. அப்பா, உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. நாளையும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. எங்களை அடையாளங்களாக மாற்றும், ஆச்சரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த பாட்டில் வெரி எமோஷனல் சாங். எனக்கு நிறைய பாடல் அந்த மாதிரி இருக்கு. கீர்த்தனைகளை நிறைய பாட்டு பாடுறப்பட நான் எழுதியிருக்கிறேன். அதுல இதுவும் ஒரு பாடல். சரி, நம்ம பைபிள் நாளைக்கு நம்ம யோசுவா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க போகிறோம். யோசுவா 9வது நாள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 24. ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா வேகமா நீங்க படிச்சு முடிச்சிடலாம்.
நிறைய பேர் படிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பலனை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் படிப்பதை மாத்திரம் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து படிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு வேதனையே இல்லைன்னு தான் சொல்லுது. வேதனை நிச்சயம் வர ஒட்டாமல் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் நேற்றே சொன்னேன், தானியலை பார்க்கலாம் என்று சொன்னேன். தானியலுடைய இந்த ஃபாஸ்டிங், 2 விதமான ஃபாஸ்டிங்கை நம்ம தானியலில் பார்க்கலாம். முதல்ல பார்ஷியல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபாஸ்டிங்கை பார்க்கலாம். 2வது 21 நாள் ஃபாஸ்டிங்கை நம்ம பார்க்கலாம். முதல் ஃபாஸ்டிங்கில், பார்ஷியல் ஃபாஸ்டிங்கில் தானியலுக்கு என்னென்ன நன்மைகள் வந்தது என்பதை குறித்து நாம் இன்னைக்கு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். தானியல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், ராஜ சாப்பாடு, ராஜ வாழ்க்கை, ராஜ மரியாதை, இதெல்லாம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, நல்ல கவனிங்க, இருதயத்தில் முதல்ல தீர்மானம் வரணும். நடைமுறை சாத்தியெல்லாம் நெக்ஸ்ட் தான். இப்போ பைபிள் நம்ம படிக்கிறோம் என்ற தீர்மானம் இருக்குல்ல, நான் அதிகாலை எழுந்து ஜெபிப்பேன் என்ற தீர்மானம், நான் இரவெல்லாம் ஜெபிப்பேன் என்ற தீர்மானம், இதுதான் அந்த முயற்சி தான் ஆண்டவர் பார்க்கிறார். தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன் இருதயத்திலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடிக்கு பிரதானிகளின் தலைமையிடத்திலே வேண்டிக் கொண்டார். தேவன் அப்போ பாருங்க, ஆன்சர் பாருங்க, தீர்மானிச்ச உடனே ஆன்சரை கவனிங்க. தானியேல் புத்தகம் ஏன் அவ்வளவு ஆச்சரியம்னா, ஜெபிச்ச உடனே ஆன்சர், பதில். உடனே தேவன் தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தீர்மானம் தான் அந்த மாதிரி. உங்க தீர்மானம் தான் இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம். இதுவரைக்கும் நீங்க எடுத்த கொண்ட அந்த தீர்மானத்தின் வைத்து தான் தேவன் நமக்கு பல இடங்களில் இருந்து, மருத்துவம் அல்லது வேறு வேறு இடங்களில் இருந்து என்ன தேவையோ, அதாவது அதிகாரிகளின் கண்களிலே தயவு வேணுமோ அல்லது வேறு எந்த உதவியோ அவர் என்ன செய்வாராம், தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, அது ஒண்ணு முக்கியமா. என்ன சேலஞ்சுன்னா, பிரதானி தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவன் உங்களோடு கூட ஒத்த வாலிபர்களின் முகங்களை பார்க்கிலும் உங்க முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே என்றான். எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை இவங்க கேப்டிவ்ஸா கொண்டு போகப்பட்டாங்க. ராஜ அரசவையில் வேலை செய்வதற்காக அவங்களுக்கு கல்வியெல்லாம் கொடுக்கணும், ஹாஸ்டலில் தங்க வைக்கணும், ஹாஸ்டலில் ஃபுட் கொடுக்கணும், நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணீர், நல்ல கல்வி, நல்ல சூழ்நிலையை கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்கலன்னா உங்கள் முகங்கள் வாடலாம் இருந்தால், திருமணவில் பார்ஷியல் ஃபாஸ்டிங் இருந்தால் முகம் வாடுன்னு யார் சொன்னா? எனக்கு தெரிஞ்ச மட்டில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அது மிகவும் 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 அழகாக இருக்கும். அடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது பிரதானியின் தலைவன் தானியேல், அனனியா, மிஷவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேலை நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் போஜனத்தில் புசிக்கிற
வாலிபுடைய முகங்களை ஒத்து பாரும், கம்பேர் பண்ணி பாருங்க, பின்பு நீர் காண்கிறபடி இந்த அடியாருக்கு செய்யும் என்றார். இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவளை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மெல்ஷார் அவர்களை புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவளுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஒருத்தருடைய ஃபாஸ்டிங், பார்ஷியல் ஃபாஸ்டிங் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. அதுக்காக தான் படிச்சு 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 நான் சொல்றேன். ரிசல்ட், 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நீங்க ஆங்கிலத்தில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் இங்கிலீஷ் பேப்பர்ல வச்சிடல. இப்ப கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். 21ஆம் வசனம். கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். 1 year. எங்க இருந்தான்? ஹாஸ்டல்ல. ஃபாஸ்டிங், 1 year ஃபாஸ்டிங். அது எப்படிப்பட்ட ஃபாஸ்டிங்? வெஜிடேரியன் ஃபாஸ்டிங். ராஜ போஜனம் இல்லை. நீங்க நல்லா பார்க்கணும். ராஜ போஜனம்னா என்னது? உலகம், மாமிசம், இச்சை, மற்ற காரியங்கள், வாயில சொல்ல முடியாத காரியங்கள், இதெல்லாம் தவிர்த்த ஒரு வாலிபர், 4 வாலிபருங்க, அவங்கள கர்த்தர் 1 வருஷம் அங்கே இருக்க பண்ணினார். 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் திருப்புறார். 48ஆம் வசனத்துல, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த ரிசல்ட் ஆஃப் ஃபாஸ்டிங். நல்ல கவனிங்க, ரிசல்ட் ஆஃப் ஃபாஸ்டிங். அது உங்களுக்கு தான் நான் சொல்றேன், எனக்கும் நான் சொல்றேன். இந்த ஃபாஸ்டிங்கை நான் முன்னெடுக்கிறோம்ல, என்னையா எங்களுக்கு கிடைக்கும்? சும்மா வாய்க்கீழியே பேசுறீங்களே, உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஏயா எங்களை இப்படி போய் வறுத்து எடுக்கிறீங்க? தேவையில்லாம போயிட்டு எங்களை ப்ரெஷர் கொடுத்து பயமுறுத்தி பயம் பட்டுலாம் நீங்க தயவு செய்து ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா விட்டுருங்க, இன்னைக்கே விட்டுருங்க. என்ன கிடைக்கும்? கவனிங்க, சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாக்கவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பார்த்தான் பாருங்க. இப்ப என்ன பண்ண பாருங்க. தானியேல் ராஜா வேண்டிக் கொண்டதின் பேரில அவன் சாத்ராக்கு, மேஷாக்கு, அபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹாஸ்டல் இருந்தவன் கொலு மண்டபத்திற்கு வந்துட்டான். ஏன்? ஃபாஸ்டிங். ஏன்? தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லிக் கொண்டான் மாத்திரமல்ல, அதை நடைமுறையும் படுத்தினான். அதுதான் இந்த ஃபாஸ்டிங். இந்த 40 நாள் ஏதோ போற போக்குல பேசிட்டு போறதெல்லாம் இல்லை. போற போக்குல ஏதோ அடிச்சு விட்டு போறதெல்லாம் இல்லை.
பிப்ளிக்கலா ஆவியானவர் எழுதி கொடுத்த ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரிசல்ட் பாருங்க, சிறந்த வெகுமதிகள், கிஃப்ட்ஸ். பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதி, பாபிலோன் உள்ள சகல ஞானிக்கு மேலும் பிரதான அதிகாரி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. ஆனா அவன் எங்க இருந்தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல எங்க இருந்தாங்க? அவன் கோரேஸ் ராஜபாரம் 1ஆம் வருஷம் மட்டும் அங்கே இருந்தார். He was there in the hostel. எங்க கொண்டு போனாங்க தெரியுமா அவங்கள? அவைகளை தேவனுடைய பண்டக சாலையில் வைத்தார்கள். வாலிபர்களை கொண்டு வரவும் கற்பிக்கவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த அரண்மனையில ஏதோ ஒரு இடத்துல, ஒரு மூலையில, ஒரு ஜெயிலில், ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்லேவ்ஸ், கேபிட்டிவ்ஸ், இன்னும் சொல்ல போனா அழகான வார்த்தையை சொல்ல போனா கேபிட்டிவ்ஸ், சிறை கைதிகள். சிறை கைதிகள் எங்க வைப்பாங்க? ஜெயில் மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி கொஞ்சம் ஹாஸ்டல் மாதிரி இடத்துல வச்சாங்க. பிரியமானவர்களே, நீங்க எந்த கேப்டிவ்ல, நான் எந்த கேப்டிவ்ல இருக்கிறேன்? இன்னும் வெளிவர முடியாத அளவுக்கு கேப்டிவ்ல இருக்கிறோம்ல, சிறைச்சாலையில் இருக்கிறோம்ல. அப்போ நிச்சயம் சொல்றேன், நீங்க எடுத்த தீர்மானம், எடுக்க போகிற தீர்மானம், இந்த 40 நாளுக்காக நீங்க எடுக்கிற அந்த வைராக்கியம், வேதத்தை நான் வாசித்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தீர்மானம் உங்களை இடப்பெயர்ச்சி பண்ணும். எங்கிருந்து பண்ணும்? ஃப்ரம் லோ டு ஹை. கொலுமண்டபம். கொலுமண்டபம்னா தெரியுமா? கொலுமண்டபம் பேலஸை விட பெருசா, பேலஸை விட பெருசா, அரண்மனையை விட கொலுமண்டபம் பெருசு. எனக்கு அது இங்கிலீஷ் ஆக்கமோ எனக்கு தெரியணும், எழுதுங்க. அல்லது கொலுமண்டபத்துக்கு தமிழ்ல வேற என்ன அர்த்தமும் எழுதுங்க. எனக்கெல்லாம் நான் டு பி ஹானஸ்ட், எனக்கு நான் படிக்கல, புரியலன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நான் படிக்கல, எனக்கு அது புரியல, இன்னைக்கு எனக்கு புரிய வேணும். கொலுமண்டபம்னா என்ன? கேப்டிவ் இருக்கிற இடம் எது? ஒரு 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 40 நாள் கூட இல்லை, ஒரு வருஷம். அவங்க ஒரு வருஷம் சும்மா தீட்டுப்படுத்தல் ஆகாது. எங்களுக்கு பருப்பு கொடுங்க, கீரைகளுக்கு கொடுங்க, எங்களுக்கு வெறும் தண்ணீர் மாத்திரம் கொடுங்க. எங்க முகங்களை பாருங்க, முகங்களை மாத்திரம் பிரகாசிக்க பண்ணல, அறிவும் வளர்த்தார். அறிவு, ஞானம், அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அறிவு, ஞானம், எழுத்து, சாமர்த்தியம். தானியலுக்கு மாத்திரம் என்னன்னா, சகல தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க ப்ராஃபட்டு மாத்திரமல்ல, சொப்பனங்களை. இப்போ நம்ம கனவு காட்டுறோம் வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் நம்ம காணுவோம், ஆனால் அது நம்மளுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி எங்கள் அம்மா என் கனவுல வருவாங்க. எனக்கு அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே, என்ன நடக்குமோ. சிலர் இறந்து போகும் முன்பு சில கனவுகளை காண்பாங்க. நம்ம இறந்து போனவங்கெல்லாம் போகிற மாதிரியான ஒரு கனவுகளை காண்பாங்க. அப்போல்லாம் ஒரு மாதிரி ஒரு திகில் வரும். இயல்பு தான், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். சில கனவுகள் புரியாது, சில கனவுகள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதை மாத்திரம் புரிஞ்சுக்கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற முதல் பாயிண்ட் இதுதான். நான் இதோடு நிறுத்துறேன், ஏன்னா டூ மச் நமக்கு தேவை வேணாம். அடுத்த 2 பாயிண்ட்ஸும் நான் நாளைக்கே சொல்கிறேன். நீங்கள் ஃபாஸ்டிங் பார்ஷியலாக இருந்தால் ஃபஸ்ட்டு படி எது தெரியுமா? நீங்கள் சாதாரண நிலையிலிருந்து கொலுமண்டபத்துக்கு போவீங்க. உங்களுக்கு நல்ல கல்வி, ஞானம், எழுத்தில், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனத்தில், அதுக்கப்புறம் சொப்பனத்தில், நீங்கள் அதை விவரிக்கிறதுல, சாமர்த்தியம் இல்லைல்ல நம்மளுக்கு. நிறைய இடத்துல சாமர்த்தியம் பத்தலை, எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு அதில் வீக். அப்போ எனக்கு அந்த தானியலின் ஆவி எனக்குள்ள இல்லை. ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் தட். ஏன்னா சில பேர் சாமர்த்தியமாக பேசி எல்லா காரியத்தையும் அப்படியே
அந்த சாமர்த்தியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கொடுப்பார். எனக்கும் வேணும். எழுத்துல வேணும், ஹேண்ட் ரைட்டிங், தலையெழுத்து, ஹேண்ட் ரைட்டிங். அது மாத்திரமல்ல, அறிவில், ஞானத்தில், சாமர்த்தியத்தில், இதெல்லாம் அவசியம். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் சாமர்த்தியம் அவசியம். ஒரு வேலையில் தக்க வைத்துக்கொள்ளணும்னா சாமர்த்தியம் அவசியம். ஒரு குடும்பத்தை கணவனாக இருந்து நடத்தணும்னா சாமர்த்தியம் அவசியம். ஒரு பெண் மனைவியாக இருந்து நடத்தணும்னா சாமர்த்தியம் அவசியம். ஒரு வேலையில் ஒரு 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 வாழ்க்கையை நம்ம சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், பிசாசினுடைய இடையூறு இல்லாமல், கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நடத்தினா சாமர்த்தியம் அவசியம். இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது சரியா தவறா? பைபிள் வாசிப்பது சரியா தவறா? செபிப்பது சரியா தவறா? வைராக்கியமாக இருப்பது சரியா தவறா? இந்த 40 நாள் கடைப்பிடிப்பது சரியா தவறா? சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு இன்னும் ரெண்டு படிநிலையில் உயர்த்த போகிறேன். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த தீர்க்கமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலர் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தான் கிடைக்கும்? சும்மா இவர் சொல்றாரு, என்ன கிடைக்கும்? நான் உபவாசம் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? உடல் தான் இழைக்கும், மெலிசா ஆவேன், சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், கொழுப்பு குறையும். நோ, ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், எழுத்தில் நீ சிறந்த எழுத்தாளராக மாறுவீங்க, சாமர்த்தியம் கிடைக்கும், தீர்க்க தரிசன வரங்கள் கிடைக்கும், சொப்பனங்களை விளக்குகிற அல்லது சொப்பனங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற, சொப்பனங்களை புரிந்து சொல்லுகிற அந்த கிருபை கிடைக்கும். மாத்திரமல்ல, ஏதோ ஒரு மூலையில, தாழ்வில, குப்பையில கேப்டிவா இருந்தவங்களை கர்த்தர் கொண்டு போய் கொலு மண்டபத்தில் வைப்பார். ஃப்ரம் கேப்டிவ் டு கொலு மண்டபம் கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரே, நீ செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஊழியத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. இதில் பார்க்குற அநேகர் நாங்கள் பாடின பாட்டுப்படியே ஏழைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெகுமதிகள் வேணும் சுவாமி, எங்களுக்கு பதவி உயர்வுகள் வேணும், நாங்கள் எங்கள் சொந்த காலிலே நிற்கும்படியான வீடு வாசல்கள் வேணும். தனிமையாக இருப்பவனுக்கு நான் வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னீர் அல்லவா? குடும்பம் வேணும், மனைவி பிள்ளைகள் வேணும், குழந்தைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வாகனம் வேணும், வெளிநாட்டுக்கு போகணும் ஆண்டவர். இந்த கடன் எல்லாம் அடைச்சு நாங்கள் வைத்திருக்கிற நகைகள் எல்லாம் மீட்க வேணும். இந்த பேப்பரில் சைன் ஆகணும். அதிகாரி கண்களிலே தயவும் கிருபையும் உண்டாகி அவங்க பேப்பரில் எல்லாவற்றையும் சைன் பண்ணி பாசிட்டிவாக எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. இறங்கப்பா, உங்கள் பிள்ளை நாங்கள் பாடின பாட்டுப்படி நீங்கள் எங்கள் தந்தை, தாய் தந்தை எங்களை கைவிட்டாலும் தந்தை ஒருவர் இருக்கிறார், சிநேகிதனாகிய இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய எங்களுடைய தகப்பன் இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் அநேகரை தாங்கும்படி எழுப்பும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. ஏன் ஃபாஸ்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிச்சு சொல்லுங்க, இதுதான் அதுக்கு அர்த்தம் சொல்லி. God bless you.